அங்கு வந்த தாத்தாவால் மூச்சு விடக்கூட முடியவில்லை. அந்த அதிர்ச்சியில் அவர் நிலை குலைந்து போனார். துரு, தாத்தாவை பார் முதல்ல. தாத்தா! தாத்தா மூச்சு திணறுவதை கண்ட விக்ரம் காரை உடனே எடுக்குமாறு துருவிடம் கத்தினான். ஓ தாத்தா ப்ளீஸ், இப்பவே எங்களோட மேரேஜ் பத்தி பேசாதீங்க. இப்போ நாங்க ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ண வேண்டிய டைம். இப்பவே மேரேஜ் பத்தி பேசி எங்களோட லைஃபை நாங்க ஸ்பாயில் பண்ண விரும்பல. எனக்கு இப்போ 28 வயசு தான் ஆகுது. புத்தி இருக்கிறவன் எவனாவது இந்த வயசுல கல்யாணம் பண்ணிப்பானா என வாதித்தான். மேலும் கேலியாகவும் குறும்போடும் விக்ரமை சுட்டி காட்டி, தாத்தா பாத்தீங்களா நீங்க கல்யாணம் முடிச்சு வச்ச ஹீரோவை? பாவம், அவனுக்கு அவனோட ஒய்ஃபை கூட நிமிர்ந்து பார்க்க தைரியம் இல்ல. அவனோட பொண்டாட்டியை விட லேப்டாப்பையும் மொபைலையும் தான் ரொம்ப லவ் பண்றான்னு நினைக்கிறேன். பேசாம அவன் அந்த லேப்டாப்கே தாலி கட்ட சொல்லியிருக்கலாம் என சொல்லி சிரிக்க, மற்ற 3 பேரும் துருவோடு சேர்ந்து சத்தமாக சிரித்தார்கள். விக்ரமை பற்றிய இந்த அலட்சியமான கிண்டல் வார்த்தையை கேட்டு கோபமான விஸ்வநாதன் தாத்தா, போத நிறுத்துங்கடா என கோபத்தோடு கத்தினார். துருவ் சொன்னதும் உண்மைதான். விக்ரம் பேசாமல் அந்த லேப்டாப்பையே திருமணம் செய்திருக்கலாம். ஆனால் காலம் நட்சத்திராவை அவன் விதியோடு இணைத்து விட்டது. தான் தாலி கட்டியது பிரியங்காவுக்கு இல்லை, நட்சத்திராவுக்கு என விக்ரமுக்கு தெரிய வரும்போது என்ன நடக்கும்? தாத்தா துருவை அதட்டிய அந்த சத்தம் அங்கிருந்தவர்களின் கவனத்தை ஈர்த்தது. உங்க உளறல நிறுத்துங்கடா. நீங்களா எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க அவனை கிண்டல் பண்றீங்களா என கண்டிப்பான குரலில் கூறினார். நிலைமை கைமீறுவதை உணர்ந்து கொண்ட சங்கர், துருவ் தாத்தா கிட்ட சண்டை போடாத. தேவையில்லாம ஆர்குமெண்ட் பண்றதை விட்டுட்டு இப்போவாது நம்ம என்ஜாய் பண்றதுக்கு பெர்மிஷன் கிடைச்சதை நினைச்சு சந்தோஷப்படு. அவர் மறுபடியும் நம்ம கிட்ட எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நாம இங்கிருந்து கிளம்புறதுதான் நல்லது என துருவை சமாதானம் செய்தான். அப்போது விஷால் தன் தாத்தாவின் கோபத்தை புரிந்து கொண்டு மெதுவாக, சாரி தாத்தா, என் செல்ல தாத்தா இல்ல, இந்த கல்யாணத்துல எங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இல்ல. அட்லீஸ்ட் இன்னைக்கு நைட்டாவது எங்களை சந்தோஷமா என்ஜாய் பண்ண விடுங்க ப்ளீஸ் என அவன் விடுத்த உருக்கமான வேண்டுகோள் தாத்தாவின் மனதை மாற்றியது. ஏதாச்சும் பண்ணி தொலைங்க என ஒரு சிறு தலையசைப்போடு அவர் அங்கிருந்து நகர்ந்தார். அதுவே அவர்களுக்கு கிடைத்த சம்மதமாக அவர்கள் நினைத்து கொண்டார்கள். தாத்தா அங்கிருந்து சென்றதும் துருவ் கோபத்தில் தன்னுடைய விரக்தியை வெளிப்படுத்தினான். என்னடா அது, இதெல்லாம் ஒரு கல்யாணமா? ஒரு ட்ரம்ஸ் இல்ல, ஒரு ஆட்டம் பாட்டம் இல்ல, ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில் கூட இல்ல. விக்ரமுக்கு இப்படி ஒரு மேரேஜ் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த சிட்டிலேயே இவன் தான் ரொம்ப ரிச் அண்ட் ஹேண்ட்சம். ஆனா அவனோட கல்யாணம் இவ்ளோ போரிங்காவா இருக்கணும் என சலித்து கொண்டான். அப்போது ஆகாஷ் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச தொடங்கினான். சரி சரி, இப்போதைக்கு இத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்போ மேரேஜ் முடிஞ்சிருச்சு, எல்லா சடங்கு சம்பிரதாயமும் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம வீட்டுக்கு போய் நம்மளோட அண்ணிய வெல்கம் பண்ண எல்லா விஷயத்தையும் ஏற்பாடு பண்ண வேண்டாமா? நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்களா? நம்ம வீட்ல அண்ணிய வரவேற்க பொண்ணுங்க யாருமே இல்ல, அதனால நம்ம பொறுப்பு தான் என்றான் ஆகாஷ். அதை கேட்ட விஷால் கவலையுடன், ஆமா, இனிமே நம்ம வீட்ல இருக்க போற ஒரே ஒரு பொண்ணுன்னா அது அண்ணி மட்டும்தான். அவங்க நம்ம கூட இருக்கும்போது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணக்கூடாது. விக்ரம் அண்ணா எப்பவுமே அவனோட மொபைல்ல தான் மூழ்கி போயிருக்கான். அவன் இந்த கல்யாணத்தை தாத்தாவோட கம்பல்ஷனால மட்டும்தான் பண்ணிக்கிட்டான். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால நம்மளோட பார்ட்டி கொண்டாட்டத்தை விட அண்ணியோட கம்ஃபர்ட் லெவல் பத்தி தான் நம்ம யோசிக்கணும் என்று கூறினான். விஷால் சொன்னதை ஏற்றுக்கொண்டு சங்கரும் துருவும் மணமக்களை வரவேற்க தேவையான ஏற்பாடுகளை செய்ய தயாரானார்கள். திருமணச் சடங்குகள் முடிந்த நிலையில் மணப்பெண் விடைபெறும் நேரம் வந்தது. விக்ரம் இப்போது கூட நட்சத்திராவை திரும்பி பார்க்கவில்லை. நட்சத்திராவிற்கு உண்மையில் அங்கே என்ன நடக்கிறது என்ற யதார்த்தம் புரியவில்லை. அவளுடைய முகத்தை மறைத்திருந்த முக்காடையும் தாண்டி அவளுடைய கண்கள் பாட்டியை மட்டும்தான் தேடிக்கொண்டிருந்தன. கடைசியாக பாட்டியை மண்டபத்தில் ஒரு இடத்தில் பார்த்ததும் நட்சத்திரா ஓடிச் சென்று அவரை கட்டிக்கொண்டு கட்டுப்பாடில்லாமல் பாட்டி என அலறி அழுதாள். அந்த நொடியில்தான் பாட்டிக்கு உண்மை உரைத்தது. அங்கே மணப்பெண் கோலத்தில் நிற்பது பிரியங்கா இல்லை, தன்னுடைய உயிர் பேத்தி நட்சத்திரா என்று. சிறு குழந்தையாக தன் காலருகே சுற்றி சுற்றி ஓடி வரும் தன் நட்சத்திரா இன்றைக்கு திருமண கோலத்தில் இருக்கிறாள் என்பதை உணர்ந்ததும் பாட்டியின் கண்களில் இருந்தும் தாரை தாரையாக கண்ணீர் வழிய தொடங்கியது. அவர் கோபத்தில் தன் மகன் மனோஜை முறைக்கத் தொடங்கினார். அதை பார்த்த மனோஜ் பாட்டியின் காதருகே சென்று, அம்மா ப்ளீஸ்மா, இப்ப எந்த சத்தமும் போடாதீங்க. நான் அப்புறமா இதை பத்தி உங்ககிட்ட பேசுறேன். நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனா எனக்கு இதை விட்டு வேற வழி இல்லம்மா. உங்க மகனோட உசுரை நினைச்சு பார்த்து எனக்கு இரக்கம் காட்டுங்கம்மா என
தன் தாயின் அருகே நின்று கதறினார். அதை சுற்றி நின்று பார்ப்பவர்கள் அனைவருக்கும் மகள் பிரிந்து செல்ல போகிறாள் என்ற துக்கத்தில்தான் பிரியங்காவின் அப்பா அப்படி அழுகிறார் என்று தோன்றியது. பாட்டிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. தன் மகனின் மீது கட்டுக்கடங்காத கோபம் இருந்தாலும் தன்னுடைய ஆருயிர் பேத்தி தன்னை விட்டு பிரிய போகிறாள் என்பதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நட்சத்திர அருகில் இல்லாத வாழ்க்கையை பாட்டியால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. இருவரும் கட்டிப்பிடித்து அழுவதை பார்த்த விஸ்வநாதன் தாத்தாவுக்குள் பதற்றம் அதிகரித்தது. அவர்கள் இப்படியே அழுது கொண்டிருந்தால் அந்த பெரும் கூட்டத்திற்கு நடுவிலேயே தான் கல்யாணம் செய்தது பிரியங்காவை இல்லை, நட்சத்திராவைத்தான் என்பதை விக்ரம் கண்டுபிடித்து விடுவானோ என்று அவர் பயந்தார். இந்த உண்மை மட்டும் விக்ரமுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவனோட கோபத்திலிருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது. எப்படியாவது இங்கிருந்து வேகமா போயிடணும். இல்லாட்டி இவங்களே பொண்ணு மாறின விஷயத்த எல்லாருக்கும் காட்டி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம விக்ரம் கல்யாணம் பண்ணது பிரியங்காவை இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சா அவன் எந்த காரணம் கொண்டு நட்சத்திராவை வீட்டுக்குள்ள நுழைய விட மாட்டான் என விஸ்வநாதன் தாத்தா மனதிற்குள் நினைத்தார். தன்னுடைய பேரனின் முரட்டுத்தனமான குணத்தை பற்றி மிக நன்றாக அறிந்திருந்த தாத்தா உடனடியாக மனோஜிற்கு சைகை காட்டினார். ஹே மனோஜ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பொண்ணு மாறின விஷயத்தை இங்கேயே எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டணுமா? பேசாம உங்க அம்மாவை இங்கிருந்து கூட்டிட்டு போ. நான் என்னோட மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் என அதிகாரமாக கூற மனோஜும் தன் அம்மாவின் கையை பிடித்து அவரிடம் பேச முயன்றார். அதே நேரத்தில் பாட்டியும் நட்சத்திராவும் ஒருவரையொருவர் கட்டிக்கொண்டு தீர்க்க முடியாத துயரத்தில் கதறி அழுது கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த சங்கரும் துருவும் ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அங்கே நடக்கும் இந்த உணர்ச்சிகரமான போராட்டத்தை பார்த்து அவர்கள் குழம்பினார்கள். என்னடா அது? ஒருவேளை நம்ம விக்ரம் பத்தியும் அவனோட சுபாவத்தை பத்தியும் இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சோ? அதனாலதான் இந்த பாட்டி இப்படி கதறி கதறி அழறாங்களோ? ஒருவேளை இந்த பாட்டி அண்ணியை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைக்க மாட்டாங்களோ என்ற பயம் சங்கருக்குள் ஏற்பட அவன் துருவிடம் இதை கேட்டான். ஆனால் துருவ் அந்த பாட்டியின் நிலையை கண்டு பரிதாபம் கொண்டான். ஏ சங்கர், சும்மாருடா. அந்த பாட்டி இனிமே நம்ம அண்ணிக்கு மட்டும் பாட்டி இல்ல, நம்மளுக்கும் பாட்டி முறைதான், அதை மறந்துடாத என சொன்னான். நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னவோ வித்தியாசமா இருக்குடா. இவங்க அழுகையையும் இங்க நடக்கிற டிராமாவையும் பார்த்தா உன்னை கடத்திட்டு போற மாதிரி ஏதோ ஒரு கிரைம் சீரீஸ் பார்த்த ஃபீல் வருதுடா என சங்கர் சொல்ல அதை கேட்ட துருவ் அவனை முறைத்தவாறு எச்சரித்தான். டேய், எப்ப பாரு கண்ட்ரோல் இல்லாம கிரைம் சீரீஸ் பார்த்துட்டே இருந்தா இப்படிதான் தோணும். தேவையில்லாம யோசிக்காது, பேசாம இரு. நீ இப்படி பேசுறது மட்டும் விக்ரமோட காதுக்கு கேட்டுச்சு உன் கதையே முடிச்சிடுவான் என சொல்லி துருவ் சங்கரை அடக்கினான். அவர்கள் இருவரும் உடனே வீட்டுக்கு கிளம்பினார்கள். இங்கு நடக்கும் அனைத்தையும் பார்த்த விக்ரமுக்கு எரிச்சல் தலைக்கேறியது. அதற்குள் விஸ்வநாதன் தாத்தா ஏற்கனவே மனோஜ் மூலம் பாட்டியை வீட்டிற்குள் அழைத்து செல்ல ஏற்பாடு செய்திருந்தார். விருந்தினர்கள் அனைவரும் விடைபெற்ற பிறகு நட்சத்திராவை நடக்க தொடங்குமாறு அவர் சைகை காட்டினார். ஆனால் நட்சத்திராவின் கால்கள் அந்த இடத்திலேயே வேரூன்றியது போல் அசைவற்று நின்றன. அவள் கனவிலும் நினைக்காத மாற்றங்கள் சில மணித்துளிகளிலேயே நடந்துவிட அவள் மனமும் உடலும் அதை ஏற்க மறுத்து உறைந்து நின்றது. விக்ரமோடு இணைந்து ஒரு அடி முன்னெடுத்து வைக்கும் துணிவை கூட அவளால் வரவழைத்துக் கொள்ள முடியவில்லை. கடைசியாக அவளுடைய அத்தை ஷீலா மென்மையாக அவளை தேற்றி வழி நடத்தத் தொடங்கினார். என்னதான் இருந்தாலும் நீ புகுந்த வீட்டுக்கு ஒரு நாள் போய்தானே ஆகணுமா என்று சொல்லி நட்சத்திராவின் கையை அழுத்தமாக பிடிக்க அவள் வேறு வழி இல்லாமல் விம்மிக் கொண்டே மெதுவாக சென்றாள். இதற்கிடையே விக்ரமுக்கு அவன் தாத்தாவிடமிருந்து ஒரு கண்டிப்பான ஆர்டர் வந்திருந்தது. அவன் தன் மனைவிக்கு இணையாகவே நடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் அது. ஆனால் நட்சத்திரா நடந்த அந்த ஆமை வேகம் விக்ரமுக்கு எரிச்சலையே தந்தது. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த விக்ரம் மின்னல் வேகத்தில் ஒரு அடி முன்னெடுத்து வைத்து நட்சத்திராவை அப்படியே தன்னுடைய 2 கைகளிலும் அள்ளிக்கொண்டான். அவன் அவளை தூக்கிய அந்த கணமே அங்கிருந்தவர்கள் ஆச்சரியத்தில் பலத்த கரகோஷங்கள் எழுப்பி ஆரவாரம் செய்தார்கள். விக்ரமுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த விஷாலும் ஆகாஷும் சந்தோஷத்தில் விசிலடிக்க தொடங்கினார்கள். விக்ரம் அவர்களை ஒரு முறை கோபமாக முறைத்து பார்த்தான். அதை பார்த்ததும் இருவரும் பெட்டி பாம்பாய் அடங்கி போனார்கள். கூடியிருந்தவர்கள் அனைவரும் விக்ரம் தன் மனைவி மீது வைத்திருக்கும் காதலால் இப்படி செய்கிறான் என நினைத்துக் கொண்டார்கள். ஆனால் விக்ரம் அவளை தூக்கியதற்கு காரணம் காதல் இல்லை. எப்படியாவது சீக்கிரம் வீட்டுக்கு சென்று தன் வேலையை தொடங்க வேண்டும் என்ற அவசரம் மட்டுமே அவனிடமிருந்தது. இந்த காட்சியை பார்த்த ஆகாஷும் விஷாலும் நம்ப முடியாமல் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். ஆகாஷ் அங்கே ஒரு சிலை போல் உறைந்து நின்றான். டே, நாம பார்த்த சீன் நிஜம்தானா? என்னால எதையுமே நம்ப முடியலடா. என்ன ஒரு தடவை கிள்ளு
என வியப்புடன் கேட்டான். அடுத்த நொடியே விஷால் அவன் கையில் அழுத்தமாக கீறினான். ஆகாஷ் வலியால் அலறினான். கிள்ளுன்னு தானடா சொன்னேன், எதுக்காகடா பூனை மாதிரி நகத்தால கீறுற, வலிக்குதுடா என ஆகாஷ் முணங்கினான். நீ மனுஷனா இருந்தா கிள்ளுனா உணர்ச்சி இருக்கும், நீதான் மலமாடு மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்கியே. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்